ஞானசம்பந்தர் போலூரில் உட்கார்ந்துருக்கார். ஞானசம்பந்த பெருமான் எப்பேற்பட்டவர்? சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டவர். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காத விருதுகளை எல்லாம் சிவபெருமான் அவர் கொடுத்துருக்கிறார். இவர் நடந்து வர்றது சிவபெருமானால் பொறுத்து கொள்ள முடியாது, பல்லாக்கு கொடுத்தார். இவர் அங்கை கொட்டி பாடுறது மடையில் வாழை ஆரம்பிச்சார். கையில் தாளம் வந்துட்டு ஏன் அங்கே கொட்டி இப்படி பாடும்போது கை சிவக்கு தான் அவருக்கு, சின்ன பிள்ளை இல்லையா, அதனால கையில் பொன்றாலம் கொடுத்தார். சரி, பல்லாக்கில் வரும்போது சைடில் வெப்பம் அதிகமாக இருக்கு இல்லையா? துணைப்புணர் மாதம், மிதுன மாதம். அது மிதுன மாதங்கிறது ஆணி மாதம். ஆணி மாதத்தில் போகிறார் பட்டீச்சரத்துக்கிட்ட. அப்படி ஒரு காற்று வேகையில் சூடு காற்று அடிக்குது. உடனே சாமியான குளுமையான முத்துப்பந்தலை மேலே பூதகணங்களை விட்டு பிடிக்க வைக்கிறார். அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் யாரை கும்பிடணும்? யாரையும் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானசம்பந்த பெருமானார் புகழூரில் எழுந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட அப்பர் சாமி திருவாரூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்கிற செய்தியை சொல்கிறாங்க எல்லாரும். அப்பர் சாமி வந்துட்டு இருக்காங்க. வரார் திருப்புகழூர் வரும். நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தையினர் ஞானசம்பந்தர். திருநாவுக்கரசர் வர்றது இவருக்கு எப்படி இருக்குதான்? நல்ல திருவார்த்தை. நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட அப்பொழுதே சேவில் திகழ்ந்தவர் மைந்தரான திருஞான சம்பந்தர் பூவில் திகழும் புகழூரின் புறம்பனை கடந்து அணைந்தார். அவரை வரவேற்கிறதுக்கு உறவுட்டே தாண்டி எல்லையில் வந்து நின்றுட்டு இருக்காரு ஞானசம்பந்தர். அப்பேற்பட்ட பக்தி பண்ணுறார் இந்த நாவுக்கரசு அப்படிங்கிறது மேலே. பரமாச்சாரியன் அப்படி பக்தி பண்ணுறார் அப்பர் சாமி. அங்கே போய் பயப்படுறாரு. அப்பர் சாமி நேராக பேச அஞ்சலார் மணிவாச ஞானசம்பந்த பெருமானம். அப்பரை இப்போ இவங்கள்ட்ட ஒரு கருத்தை நான் சொல்லணும். அப்போ இவர்கிட்ட யாராவது சொல்லாமல் இவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஐயா வந்தது நமக்கெல்லாம் பெரிய பெருமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி சொல்கிறாரு, அப்பரை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அப்பர் சாமி உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு ஞானசம்பந்தர் சொல்கிறாருங்க. அப்போ இவருடைய பெருமை அடக்க முடியாததாக இருக்குது அப்பர் சாமியோட பெருமை. அப்பரை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம். அந்தன் ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது. அந்தன் ஆரூரை எப்படி கும்பிட்டீங்க சொல்லுங்கள் எங்களுக்கு. திருவாரூரை எப்படி கும்பிட்டீங்க, எப்படி தரிசனம் பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு சாமி. உடனே அவர் பாடாரு, வீதானம் மணிப்பொன் கவரி முறையாளே அப்படின்னு சாமி ஆரம்பிச்சு பாடுறார். திருவாதிரை நிகழ்ச்செல்வம் உரைத்தார்னு சேகராஜன் கொண்டாடுறாரு. திருவாதிரை திருவிழா திருவாரூரில் அப்படி சிறப்பாக கொண்டாடிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறத சாமி தியாகராஜா புறப்பட்டு போகும்போது எப்படியெல்லாம் முன்னடியும் பின்னடியும் பக்தர்களோடு பாவையற்பின்னே பழி செல்ல பலரும் கிட்ட கள்ளவடங்கள் தூக்கி விட்டெறிஞ்சி கொண்டாடுறாங்களாம் வாத்தியங்கள் எல்லாம் அப்படின்னாங்கிற. அப்படி மாவீரதர் சூழபாணியர் எல்லாரும் அதை பலவிதமான பலவேட செய்வர்கள் அப்படி எல்லாரும் போய் சாமி பின்னாடி ஊர்வலமாக வந்தாங்கிறதெல்லாம் ஒப்புத்து அதெல்லாம் காட்டுகிறார் சாமி புறப்பாட்டு ஆகி போகும்போது. அப்படி எல்லாம் அனுபவிக்கும் பொழுது அவரால் அதுக்கு மேலே இப்போ திருவாரூர் போகிறதா இல்லை இவர் போயிட்டு போலூர் போகிறதா என்னன்னே தெரியல. ஞானசம்பந்தர் தெரியும் மட்டும் விட படிக்கிறார். நான் திருவாரூர் போயிட்டு வந்துடுறேன், உங்களை விட்டே என்னால் போக முடியாது, நீ அதனால் திருவாரூர் போயிட்டு வரைக்கும் நீங்கள் புகழூரில் இருக்க சாமி அப்படின்னாரு. இவர் புகழூரில் இருந்தார், அவர் திருவாரூர் போயிட்டு வந்தார். சரித்திரம் அப்படிலாம் இருக்குது. இவர் இப்படி அவரை கும்பிட்டார், அவர் இப்படி இவரை எப்படி கும்பிடுகிறார். ஞானசம்பந்தர் வருகின்ற பெருவார்த்தையினார் அவரங்க. இவர் பூந்துருத்தில் எழுந்தல் இருக்கிறார் அப்பர் சாமி. அப்போ ஞானசம்பந்தர் திருக்கடவுர்லேருந்து வரார். அப்புறம் தான் எங்குற்றார் அப்படி கேட்குறாரு. அப்புறம் பூந்துருத்தில் இருக்காங்க. சரி பூந்துருத்திக்கு வண்டியை விடுங்கன்னார். வேகமாக 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. அப்போது அந்த அப்பர் சாமிகிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, ஞானசம்பந்தர் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, சமணர்கள்லாம் அடிச்சு நோக்கிட்டு வரார், கழுவேத்தில் என்ன 1000 பேரையும் கழுவேத்தில் வராருண்ணா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சென்று ஞானசம்பந்தர் எங்கேருந்து வரார்? நிச்சயமாக கிழக்கு திசையிலேருந்து தான் வந்தாகணும். அந்த திசையை காதலித்தார்கிறார் சேகராஜன். ஞானசம்பந்தர் வர திசையை அப்பர் சாமி நின்று கொண்டு காதலித்தார்னு பெரிய புராணம் சொல்லுகிறது. காதலித்து நின்றுட்டு இருந்தார். தூரத்தில் சத்தம் கேட்குது, பல்லாக்கு வர சத்தம் கேட்குது. பரசமய கோளறி வந்தான் பாலராவாயன் வந்தான் இப்படிலாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. உடனே அப்பர் சாமி போய் தன்னோட துணி அங்கவஸ்திரத்தை எடுத்து முடிய தோல் மலை மூஞ்சி மலை போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு அங்கே பல்லாக்கு தூக்கிறவன்ட்ட போய் சத்தம் வந்துங்க அப்படின்னு சொல்லி நவரை விட்டுட்டு பல்லாக்கில் போய் ஒரு தெரியாதகை மறைத்து பல்லாக்கை தாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றார்? வாழியவரும் அணிமுத்தின் சிவிகைதனை தாழும் உடல் கொண்டு தாங்குவன் அப்படி முடிவு பண்ணிக்கிறார் அப்பர் சாமி. அவருடைய மணிமுத்தின் சிவிகையினை தாழ் உடல் கொண்டு தாங்குவன் அப்படி தாங்கினா இவருக்கு மனசுக்குள்ள இவர் ஆச்சாரியங்கள்லாம் நினைக்கிறது. அவரை அந்த மனசுக்குள்ள என்ன என்னமோ தப்பா இருக்க இருக்கே. அப்புறம் தான் கூப்பிட்டார் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், உம்மடியன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ் உற்று இங்குற்றேன் அப்படின்னார். உன் அடியை தாங்கி வரக்கூடிய பெருவாழ் உற்று இங்கே நிற்கிறேன். உடனே வேலேருந்து குதிச்சிட்டார். பல்லாக்கிலேருந்து குதிச்சார். இப்படி செய்யலாமோ அப்படின்னு கேட்டார்.
புகழிவேந்தருக்கு வேறு எப்படி செய்வது அப்படின்னாரு அவர். ஞானசம்பந்தர் வேறு எப்படி கும்பிட, எப்படி தான் கும்பிட முடியும் நாங்கள். அவர் 2 பேர் இருந்து கொண்டு அப்புறம் தான் கலந்து அன்பு தெரிவித்தாங்க. அப்புறம் அவர் புறப்பட்டு தென்னாட்டு தலையாத்திரையாக வந்தார், இவர் புறப்பட்டு வடநாட்டு தலையாத்திரையாக போனார். சத்திரம் அதான் 2 பேர் கிடைச்சா நினச்சிக்கிட்டது. எது சொல்ல வந்தேன், இந்த நாவுக்கரசு என்கின்ற பெயருக்கு அத்தனை வகைமா இருக்குது. அதனால தான் எல்லாத்துக்கும் நாவுக்கரசு பேர் வச்சார். அப்பூதிரிகள் நாயனார் இந்த பேருக்கு அவ்வளோ வகைமா வச்சார். நான் பிள்ளைக்கு 3 பிள்ளை வைத்தார். நாவுக்கரசு, 2வது பிள்ளை பிறந்த நாவுக்கரசு, 3வது பிள்ளை பிறந்த நாவுக்கரசு. எப்படி தான் அடையாளப்படுத்துறது? அது மூத்த திருநாவுக்கரசு, நடுத்தர திருநாவுக்கரசு, கடைசி திருநாவுக்கரசு. வீட்டில் உள்ள எருமாட்டுக்கு நாவுக்கரசு, நாவுக்கரசு எருமைன்னு பேர் இருக்குது இல்லையா? அப்படிலாம் கொண்டாடுறார் பேரை. அந்த பேர் எங்கே பார்த்தாலும் நாவுக்கரசு எனும் நாமும் சந்தமுறை வரைந்து வைத்தார். நான் எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசுன்னு வச்சார். அந்த காலத்தில் ஒரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு திருநாவுக்கரசு 1 திருநாவுக்கரசு 2 வச்சாங்களா? அதனால் அந்த பேர் புத்தி வரணும்னு வேண்டிக்க விட்டது அவங்களாம் வணங்கிச்சு இல்லையா? அதனால் அங்கே அப்பர்சாமி அங்கே போனார். என்ன இப்போ தான் திருநாவுக்கரசு எழுதி நம்ம பேர் எழுதியிருக்கு. இப்போ என் பேர் தீபன் எங்கே எழுதி நான் நினச்சி போனேன். அப்படி நம்ம பேர் தான் எழுதியிருக்கு, நம்ம கடை தான் அதை நினச்சி போனேன். ஆனால் அவர் ஏன் அப்படி நினச்சார்? ஏன்னா அந்த காலத்து திருநாவுக்கரசு ஒருத்தர் தான். ஆனால் அந்த பேர் சாமி வச்ச பேர் இவருக்கு. அதனால் ஏன் நம்ம பேர் எழுதியிருக்கு அப்படின்ட்டு யார் அப்பூதியடிகள் செப்பருஞ்சீர் அப்பூதியினர். அவருடைய பெருமையை சொல்லியே முடிக்க முடியாது. சேக்கராசன் எப்படி சொல்கிறார்? செப்பருஞ்சீர் அப்பூதி. இதோ போனார், வீட்டுக்கு இப்போ தான் போனார். வீட்டு வாசலுக்கு போனார். ஐயா கூப்பிடாது. அப்புறம் வாசல் நின்று கொண்டு உள்ளேருந்து அப்போது நான் வந்தார். அடியார் வந்திருக்கார். காலாமம் திருவேடம் அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இந்த ஐயா அப்புறம் சாமினே அவருக்கு தெரியாது. கும்பிடுற குலதெய்வமே வந்து நிற்கிதுன்னு அவருக்கு தெரியாது, பார்த்ததில்லை இல்லையா? வடிவுதான் காணாராயினும் இருந்தார் சேக்கரார் சாமி. அவர் இன்னும் பார்த்ததில்லை, ஆனால் அவர் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கார். கேட்குறார், நாம் ஆரணியும் சடைமுடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் அரங்கடில் எல்லாம் நும்பேர் எழுதாதே. ஏன் உன் பேர் எழுதலை? எல்லாம் உலகத்தில் தானே வழக்கம். நான் ஒன்று இது கொடுத்தா என்ன பண்ணுவேன், என் பேரை பெருசாக எழுதிடுவேன். டியூப்லைட் வடிச்சுமே தெரியாத அளவுக்கு பேர் எழுதி வச்சுருவேன். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வழக்கம் எழுதிருக்கு. என் பேர் எழுதி உபயதாரர்னு போட்டு பேர் எழுதியிருக்கோம். அப்போ நும்பேர் எழுதாதே. திருநாவுக்கரசு ஏன் எழுதினேன் அப்படின்னு கேட்டதான் சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா திருநாவுக்கரசு ஒருத்தர் சொன்னார்ல அவர், அதனால இவருக்கு இனிச்சிருக்கும். ஆனால் அப்புறம் சாமி எப்படி கேட்டார்? நும்பேர் எழுதாத வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் எப்போது அப்படின்னு கேட்குறாரு. கடுமையான கோபம் வந்துட்டு இருக்கு. எங்க அப்பசாமி பேரவே வேறொரு பேர்னு சொல்றீங்க? நன்றாருளி செய்தியிலே இருக்கும். நானிலமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சியும் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் அப்படின்னு கேட்குறாருங்க சாமியை பார்த்து. திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்போரோ வேறொரு பேர். அவர் பேரை எல்லாரும் சொல்லணும். அந்த பேர் திருநாவுக்கரசுன்னு சொல்லி உயணுங்கிறத தான் எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கேன். நீ என்கிட்டே வந்து திருநாவுக்கரசுன்னு சொல்லலாம் வேறொரு பேர் இருக்கிற மங்களாமாம் திருவேடம் கொண்டு நீ வகை ஒழிங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக திருநாள் போட்டிருக்கீங்க. மங்களாமாம் திருவேடம் கொண்டு வகை ஒழிந்தீர் எங்குரை நீர் தான் ஆர் என்று அருளிச்சு யார் அப்புறம் சாமி இவ்வளோ பக்தி ஆரம்பம் அளவு நான் தான் அந்த திருநாவுக்கரசு என்னோட பல்லாக்கில் வச்சு ஏற்றிருப்போம் அப்படின்றப்ப நானாக இருந்தா இல்லையா? அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான்னு தன் அறிவுறுத்துகிறார். அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு உய்ந்த சாமியை விட்டு ரொம்ப காலம் விலகி இருந்தேன் பெருமானே. சாமியை கும்பிடாமல் உங்களை மாதிரி நான் பக்தி பண்ணவே இல்லை. சாமியை விட்டு ரொம்ப காலம் விலகி இருந்தேன். அதனால் சாமி எனக்கு சூளை என்கின்ற அருளு பெரும் சூளை நான் தனக்கு வந்து வியாதி யாராவது போழ்வானா புகழ்றேன். அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையை யான் அப்படி சரித்திரம் போகும். என்ன சொல்ல வந்தேன், இந்த ஆச்சாரியன் அப்படி கும்பிடணுங்கிறது இப்படிலாம் சரித்திரம் போகும். இப்படித்தான் இந்த தேவாரம் ஒரு 4 வரை நமக்கு ஆச்சாரியர்களாக கிடைத்திருக்கிறார்கள். இந்த 4 பேருடைய வாக்கியம் என்னவா இருக்குது? ஆச்சாரிய பஞ்சாக்கரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இவர்கள் காட்டிய வழியைத்தான் பதிக பெருவழி என்று நம்முடைய சேக்கரார் சாமி கொண்டாடுறாங்க. இதோட நமக்கு இந்த 9ஆம் திருமுறை தொகுத்தவர் 8ஆம் திருமுறை தொகுத்தவர்களாக இருந்திருக்கு. அடுத்து 9ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை தொகுக்கிறதுனால தான் 8ஆம் திருமுறை சேர்த்தாங்க. 9ஆம் திருமுறையை தொகுக்கும்பொழுது பலவிதமான அந்த காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் பாட்டுதான் சொல்கிறாங்க. அதில் யார் யார் வராங்க என்று பார்க்கும்பொழுது திருமாளிகை தேவர் என்கின்ற ஒரு ஆசிரியருடைய நூல் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருமாளிகை தேவர் என்கின்றவருடைய இந்த திருமாளிகை தேவர் என்பவர் எங்கே இருக்கார் அப்படின்னா திருவாவூரை சேர்ந்தவர். இவருக்கு 4 கரம் 27 ஆசிரியர்களை ஒரு சுத்த புருஷராக அமைந்திருக்கார். ஒரு 4 கரங்களை கொண்டவராக அவர் சித்தரிக்கப்படுகிறார்.
இவர் பலவிதமான சித்துக்களை செய்து காமித்தவராக இருக்கிறார். பணத்தை உயிரோட எழுப்பினவர். விநாயகர் பூஜைக்காக திருவாவூடுதல் பூஜைக்காக ஒரு முறை தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது எதுக்க பணத்தை தூக்கிட்டு வந்துட்டான். டக்குன்னு மரண ஊர்வலம் நடக்குது. உடனே என்ன பண்ணார், அந்த குடத்துக்கு வானத்தில் விட்டு எடுத்துட்டாராம். அது அங்கேயே நினைச்சான். அப்புறம் அதெல்லாம் போனதுக்கு பிறகு குடத்தை எடுத்துருந்தார். அப்படின்னா பல விதமான தரித்திரம் சொல்லக்கூடியது. இவர் பாடிய பதிகங்களை திருச்சிற்பாவில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து சேந்தனார் என்கின்ற ஒரு ஆசிரியர் இருக்கிறார். இந்த சேந்தனார் பாடிய பாடல்களையும் நம்முடைய திருச்சிற்பாவில் சேர்த்திருக்கிறார்கள். இவர் பாடியது ஒரு முக்கியமான குறிப்பு, முருகப்பெருமானுக்கு என்று பாடிய ஒரு தனி நூலாக இந்த திருவிசைப்பால் இடம்பெற்றது இவருடைய நூல் தான். அது திருவிடைக்கழி முருகப்பெருமானுக்கு மால்வளாம்னு துவங்கக்கூடிய திருவிசைப்பா திருவிடைக்கழி முருகப்பெருமானுக்கு பாடிய நூல் அது. அதை சேந்தனாருடைய நூலாக இடம்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து கருவூர் தேவர். இந்த கருவூர் தேவர் பாடிய நூல்களாக பலவிதமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு சித்தர் தான். தன்னை காயகல்பம் உண்டோன்னு தன்னை சொல்லிக்கிறார் கருவூர் தேவர். காயகல்பங்கிறது காயத்தை கல்பமாக்குறதுன்னு அர்த்தம். காயம்னா உடம்பு, உடம்பை வஜ்ரமாக ஆக்கக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகை அது மூலிகையினால் செய்யப்பட்ட மருந்து. அந்த மருந்தை அவர் உண்டவர், அதனால சித்த புருஷரானார். இவரை பற்றின பலவிதமான கருத்துக்கள்லாம் இருக்குது. அது ஒரு சரித்திரத்துக்கு தொடர்புடைய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் பிறந்தவர் கருவூர் என்று சொல்கிறார்கள், அதனால தான் கருவூர் தேவர். இவர் கோட்டூர் மணியம்பலம், தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம், தஞ்சை பெரிய கோயில், திருப்புடை மருதூர் என்று சொல்லக்கூடிய கோயில், இதெல்லாம் பலவிதமாக பாடிட்டார். இவர் பாடிய பல பதிவுகள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது நம்பிகாட நம்பி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அப்படிங்கிறவர். இவர் பூந்துருத்திங்கிறது எங்கே இருக்குது? பூந்துருத்தி திருவையாறு பக்கத்தில் இருக்குது. பூந்துருத்தி என்பீராகில் கொல்லா புலால் துருத்தி போக்கலாமைன்னு சொல்லப்படுகிறது. இவர் வாழ்ந்ததுக்கான ஒரு சரித்திரம் நம்முடைய திருவையாறு கோயிலில் இருக்கக்கூடிய வடகைலாயம் என்கின்ற உள்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் ஆத்திரேய நம்பிகாட நம்பி என்கின்ற ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆத்திரேய நம்பிகாட நம்பி பிராமண குலத்தில் ஆத்திரேய கோத்திரம்னு கோத்திரம் உண்டு. ஆத்திரேய கோத்திரம் அந்த கோத்திரத்துக்கு அங்கே தான் இப்போ இந்த பல்லாக்கு குடும்பங்கள் அங்கே தான் நடந்துச்சு. திருவையாறு போயிட்டு வந்தது இல்லை, உடம்பு மறைச்சிக்கிறாரு. அது என்னன்னா இமயமலைக்கு போயிட்டு வந்து திருவையாற்றில் தங்கியிருந்து அப்புறம் பூந்துரத்தில் திங்காலும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்று செய்யுதுன்னு பெரிய நாட்டில் வரும். திங்களும் ஞாயிறும் தோய் பெரிய மடத்தை ஒன்று அங்கே தயார் பண்ணி அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மடத்தில் தங்கியிருந்து சாமி இருக்கும்பொழுது அவரை பார்க்கறதுக்கு ஞானம் கொடுக்குறாரு. மதுரைக்கு போயிட்டு வராரு, ஒரு திருவையாறு போயிட்டு இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதனால் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர் தான் இவராக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பு சொல்கிறாங்க. அவர் பாடிய நூல்களை இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது கண்டராயத்த சோழர். இப்போ தான் பார்த்தேன், கண்டராயத்த சோழர் பாடின நூலை இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து வேணாட்டடிகள் என்கின்ற ஒருத்தருடைய இசைப்பாவை இதில் சேர்த்திருக்கிறார். வேணாட்டடிகள், வேணாடு அப்படிங்கிறது மலைநாடு, கேரளாவை சேர்ந்த ஒரு பகுதி, அங்கிருந்து வருது. அடுத்தது திருவாளி அமுதனார். திருவாளி அமுதன் அப்படிங்கிறது, அமுதன்கிறது திருவாளிங்கிறது எங்கே இருக்குது? திருகாழிக்கு கிழக்க இருக்குதுங்க. திருவாளி நாடு, திருவாளி திருநகரின்னு பேர். அங்கே திருமங்கை ஆழ்வார் அவதார கஷேத்திரம் அதுதான் திருவாளி திருநகரின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய திருமாலுடைய பேர் அமுதன் பேர். அந்த பேரை இவர் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதனால இவர் வைணவராக இருந்திருக்கலாம்னு கருத்துக்கிறார்கள். வைணவராக இருந்து சைவ பாடல் பாடினதுனால கன்வெர்டட் சைவர்னு தெரியும். இதுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ திருவாளி அமுதனார் கன்வெர்டட் செய்யவர் இல்லை, சைவராகவே ஆகிட்டாருன்னு அர்த்தம். எங்கே கன்வெர்ட் ஆகியிருந்தார்? அவர் வைணவராக கன்வெர்ட் ஆகியிருந்தார். தாய்பாதம் திரும்பிட்டாரு, முதி வெட்டித்தான். ஏன்னா உண்மை சமயம் செய்வன் தானே. அதனால் அப்போ புருடோத்தம நம்பி, புருஷோத்தமங்கிறது பெருமாளுடைய பேர் தான். இவரும் வைஷ்ணவராக இருந்து பாடினவராக கருதப்படுகிறார். புருஷோத்தம நம்பிங்கிறவரும் திருசிப்பாசிரியராக இருக்கிறார். சேதிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சேதிங்கிறது மலையமான் நாடு, திருக்கோவிலரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சேதி நாடுன்னு பேர். திருக்கோவிலரை சுற்றி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு சேதி நாடு, மலநாடுன்னு பேர். மிலாடுடையார், அந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாக்களுக்கு மிலாடுடையார்னு பேர். அந்த வம்சத்தில் தான் மைப்பூர் நாயனார் அவதாரம் பண்ணார். அடுத்தது சேந்தனார். இந்த சேந்தனார் பல்லாண்டு பாடிய சேந்தனார்னு சொல்கிறாங்க. பல்லாண்டு பாடிய சேந்தனாரும் திருவிசவ பாடிய சேந்தனாரும் வேற வேற அப்படிங்கிற கருத்து உண்டு. பல்லாண்டு பாடிய சேந்தனார்
முளைக்குளத்தில் பிறந்தவர் கல்வியார் சொல்லுது, அவிழ்ந்த திருவம்புதை அவிழ்ந்த முடியா சடை முடியா இருக்குன்னு பேசுகிறது. இவருக்காக ஒரு ஒரு கடைசாதியில் பிறந்தவர் இவர். நடராஜன் மீது ரொம்ப விருப்பமுடையவர். திரும்ப அடியாருக்கு வந்து செய்துட்டு தான் சாப்பிட்றது வச்சுருக்கார். ஒரு நாள் ஒரு அடியார் மூலமாக அடியார் இடமா சாமி போனார், சாப்பிட கேட்டார். அவங்க வீட்டில் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நொய்யி தான் இருக்குது, தவிட்ட செழிச்சா வர சின்ன நொய்யி அதான் இருக்குது. என்ன பண்ணுறது சரிண்ணா அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் நல்ல தண்ணி கொடுத்தார். அதை சாப்பிட்டா ரொம்ப ருசியாக களியாக கிண்டி கொடுத்தா சாப்பிட்டார். சாப்பிட்டு புறப்பட்டார். மறுநாள் காலையில் தீட்சையெல்லாம் பரிசுத்தமாக எல்லாம் தயார் பண்ணிட்டு வராங்க. வடப்பள்ளியில் செஞ்ச புளிசாதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. புளிசாதம் தயிர் சாதம் கரும்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கதவு திறந்து பார்த்தா உள்ளே எங்கே பார்த்தாலும் ஒரு களியாக கிடக்குது. உள்ள நடராஜன் மேலே என்ன இப்படி அனாச்சாரம்னா நம்ம சேந்தன் வீட்டில் சாப்பிட்டு வாங்குறாரு சாமி. சரி, சேந்தன் தக்க காலத்தில் வெளிப்படுத்துகிறார். திருவாதிரை தேர் ஓடும் பொழுது சேந்தனை கொண்டு பல்லாண்டு பாட சொல்லுங்கன்னாரு. பல்லாண்டு பாடினார். ஆரார் வந்தார் அமரர் விழாத்தில் அணியுடை ஆதிரைனால் நாராயணுடன் ஆண்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் விழாக்கள் திசை அனைத்தும் நிறைந்தும் பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே அந்த பாடினார். தேர் ஓடுனுச்சுன்னாங்க. படம் விழுக்காமலே ஓடி இருந்து நின்றுச்சான் நிலையில். அப்படின்னா திபந்தங்களை எடுத்துதான் சொல்கிறாங்க. அந்த ஆச்சாரியன் தான் இந்த சேந்தனார்னு சொல்கிறாங்க. இவர்கள் இத்தனை பேர் வந்து 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேரும் பாடின நூல்களை தொகுத்து 9ஆம் திருமுறையாக வச்சாங்க. இதுதான் 9ஆம் திருமுறை தொகுத்த வரலாறு சொல்கிறோம். அடுத்தது திரும்பவும் 11ஆம் திருமுறை என்று பலவிதமான பிரபந்தங்களை தொகுக்கணும். அதற்கு முன்னாடி 12ஆம் திருமுறை வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திருமுறை ஆசிரியர்களுடைய வரலாறு, நாயன்மார்களுடைய வரலாறுலாம் திருத்தொண்ட தொகைன்னு சேக்காடு சமயம் பாடுறோம். பெரிய புராணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால் அதுக்குள்ளே நான் போகலை. பெரிய புராணத்தை தொகுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பெரிய புராணத்தை தொகுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் பல விதமான பிரபந்தங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பெரிய புராணத்தில் முக்கியமான நாயன்மார்கள், பாட்டு பண்ண நாயன்மார்கள்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெருமழை குறும்பருக்கும் பெயாருக்கும் அடியன்னு கரைக்கலமையான பெரிய புராணத்தை பாடார். உற்பவித்து எழுந்த ஞானத்தில் உமிகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது பாடினார் அப்படின்னு சக்காடு சாமி பாடிட்டார். திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் பாடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ணத்து அந்தாதி பாடினார், திருவாரூர் உம்மணி கோவை பாடினார். அப்புறம் ஆதி அன்பு உலா பாடி ஆசுகவின்னு அரங்கநாதர் சொல்கிறார். அந்த கைலாய ஞான உலா பாடினார். இந்த செய்திகள்லாம் சேக்காடு சாமி எடுத்து சொல்கிறார்ல. இப்போ இதெல்லாம் முக்கியமான நூலா இல்லையா? இதெல்லாம் படிக்கணுமா நம்ம? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம படித்தாகணும். அப்போ நிச்சயமாக அது பெரிய புராணத்துக்கு முந்தைய எழுத ஒழுங்கிறதுனால பெரிய புராணத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. இது எல்லாத்தோடையும் பெரிய நூல் ஒன்று, அதுவும் திருமூலர் பாடினது. அதை 10ஆம் திருமுறையாக வச்சாச்சு. மற்ற புலவர்கள் பாடினதாகிய அந்த அருள்நூல்களையெல்லாம் 16ஆம் திருமுறையாக தொகுத்தாங்க. என்ன புரியுதுங்களா? இப்போ 11ஆம் திருமுறையில் தொகுத்த பாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மொத்தம் 11 பேர். அதில் முதல்ல வரவரே சிவபெருமான் தான். 16ஆம் திருமுறையில் வர முதல் ஆசிரியர் யார்? சிவபெருமான் தான். ஆளவாய் இறைவர் ஒரு பேர். அது பாணபத்திரனுக்காக சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த கடிதத்து ஒரு திருமுக பாசுரம்னு பேர். அதை முதல் நூலாக வச்சுருக்கிறாங்க. சரித்திரம் தெரியும் இல்லையா? திருமுக பாசுரம் வரலையே வரலாறு. திருமுக பாசுரம் சிவபெருமானுக்கு பாணபத்திரன்னு ஒரு புலவர் இருக்கிறார். அவருக்கு தினைக்கு என்ன வேலைன்னா பெருமானை பாடுறது தான் வேலை. சுக்கநாத பெருமானை போய் பாடி வரைக்கும் வழிபாடு பண்ணுறது. கொஞ்ச காலம் அவர் ராஜாட்ட வேலை கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் ராஜா நிறைய பரிசுலாம் கொடுத்துட்டு இருந்தார். ராஜாவுக்கு வேலைக்கு போகிறதில்ல, சுக்கநாதர் பாடுறதா என்னோட பண்ணி சுக்கநாதர் பாடிட்டு இருந்தார். இப்போ வேலைக்கு போகலைன்னா காசு நம்மளெல்லாம் பாடுறான். இவன் என்ன பண்ணுறது? சாமி என்ன பண்ணார்? தெரியாமல் ராஜாவோட கஜானிலேருந்து காசு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ராஜாவோட கஜானிலேருந்து பொருள் எடுத்துட்டு ஒரு நாள் கொஞ்சோண்டு தங்க காசு, கொஞ்சம் ஒரு நாள் ஒரு தோடு, ஒரு நாள் ஒரு வைர கட்டி, ஒரு நாள் ஒரு கம்மல் இல்லையா, இப்படிலாம் கொண்டு வந்து வச்சார். அவர் எடுத்துகிட்டு போய் அவரும் தர பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு இப்படி இலக்கியம் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த பாண்டியன் கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அவன் ஏன்னா சந்தேகம் வரும். ஏன்னா வச்ச கீழே அப்படியே இருக்குது, மீன் பொறி அப்படியே இருக்குது, உள்ள பொருள் காணாமல் இருக்குன்னா நிச்சயமாக அனைவரோட உள்ளத்திலும் ஒளித்திருக்கும் கல்வனாகத்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவான் பாண்டியன். அதனால் எங்களுக்கு எடுக்க முடியாது, அதனால் நான் உனக்கு ஒரு சீட்டை எழுதி தரேன், வேறு ராஜா இருக்கான் கேரளாவில், அங்கே வாங்கிக்குவானார் சாமி. நான் அறிவுப்படுத்துகிறேன். மதிமலை பொறி செய் மாடக்கு ஓடி பதிமை செய் நிலவு பால் நிலவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிக சிவன் யான் மொழி தருமாற்றம். நான் தான் சிவன் எழுதினார் லெட்டர். பருவக்கொன்மோ உரிமையில் பொலிதுகள் திருமா உகைக்கும் குருமா மதிமுறை குலவிய கடைக்குள் திருமா உகைக்கும் சேரலன் காண்க செராப்பார் தன்போல் என்பால் அன்பன். நீ எப்படி என் மீது அனுபவித்தாயோ அதே போல இந்த பாடபத்திரனும் உன்மோலை என்னையும் என்பால் அன்பன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்புது அப்படின்னு சரிட்டு இதில் எடுத்துகிட்டு போனார்.
அங்கே போய் சேரராஜாவோட கணவன் சொல்லிட்டார், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் அனுப்பியிருக்கோம், பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக கொண்டு போய் ராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் எடுத்து வந்திருக்கேன். யார் கொடுத்தா? இந்த மினிஸ்டர் கொடுத்தாரு. அந்த ராஜா கொடுத்தாருன்னா சிவபெருமான் கொடுத்தாரே அவ்வளோ கொடுப்பானா? அதனால் சொல்கிறதுக்கு அஞ்சுக்கிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துருக்காரு, போய் ஒரு தண்ணீர் பந்தல் உட்காந்துருக்காரு. உடனே ராஜா என்ன பண்ணுறார், ஆட்களை விட்டு யார் பாண்டி நாட்டிலேருந்து யார் வந்திருக்கான்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாங்க, அவர் அழைச்சிட்டு போனாங்க. அந்த திருமுகத்தை வாங்கி தலையில் வச்சு கொண்டாடுறார் ராஜா. இந்த சீட்டை எப்படி ஏந்திரிச்சு வந்து, இந்த சீட்டே முழு உங்களுடைய சீட்டு தான், நாடே உங்களுடைய நாடு தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏங்க நான் பொருள் வாங்கினி என் முன்னாடி பிள்ளைனா அங்கே மதுரையில் இருக்குது, நான் இங்கே ராஜா தான் எல்லாம் இருக்குது, அதனால் நீயே ராஜாவாக இருந்துவா, நல்லா கவனிச்சிக்கலாம் பாட்டை. கீழே நீ இந்தமாரி வேலை செய்யணும்னா சாமி முக்கியமான குறிப்பு கொடுத்துறாரு. கீழே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்போதுவே கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும்னு இருக்காரு. சரி சரி ஓகே பண்ணினார் ராஜா. அவர் பொருள்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாருன்னு சரித்திரம். இந்த நூலையே எடுத்து 16 திருமுறையில் வச்சுருக்கிறாங்க. இது முதல் நூல். அடுத்து காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா? நம்மை உடைய பிராட்டி அம்மை திரு தலையாலே நடந்த பதின்னு சொல்லுகிறார்கள். காரைக்கால் அம்மையோட பெருமை சொல்ல முடியுமா உலகத்தில் யாராவது? இல்லையா? நம்மை பேணும் அம்மைகான் உண்மையே என்று சுபருமானாலே அம்மை என்று அழைக்கப்பட்ட பெருமாட்டி அவங்க. நம்மை குலதனம், காரைக்காலே குலதனம் என்று காட்டுகிறார். அவங்க பாடிய 3 நூல்களை தொகுத்திருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையோட சத்தத்தில் மாம்பழம் தெரியும், மாம்பழத்துக்கு கதை உங்களுக்கு தெரியும். மாம்பழத்தை கூட இருந்துச்சான் வீட்டுக்காரன். சாப்பாட்டில் வரத்து நேரத்துக்கு ஒரு அடியார் வந்துட்டார். சாப்பாடு இப்போ தான் வெந்து வடிச்சிட்டாங்க. குழம்பு ஒன்று சாம்பார் பருப்பு தான் வந்துகிட்டு இருக்கணும். புளி கரைச்சி ஊற்றல, காய்கறிலாம் வெட்டி போடல, போட்டு பொரியெல்லாம் செய்யலை. சாப்பாடு அது ரெடி ஆகிட்டு ஆகலணும். மணி 12 ஆகிட்டு ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு. அப்போ வீட்டுக்காரர் ஒன்றரைக்கு தானே வருவார், அப்படி கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க அம்மா. அது நேரத்தில் ஒரு அடியார் விட்டார் சாப்பிட. இப்போ என்ன பண்ணுறது? கரியமுது அங்கு உதவாதே திருவமுது கை கூட அப்படின்னாங்க. வெறும் சாதம் மட்டும் இருக்குது. கொஞ்சம் தயிர் எடுத்து ஊற்றி, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த மாம்பழத்தை எடுத்து வெட்டி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு அடியார் போயிட்டாங்க. வீட்டுக்காரர் வந்தால் சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. ஒரு மாம்பழத்தை வெட்டி வச்சாங்க. நல்லா அற்புதமாக இருக்கேன், இன்னொரு பழத்தை எடுத்துருவோம்மா அப்படின்னாங்க. சரிட்டு அம்மா எடுக்கலான்னு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு, ஆஹா பழத்தை கொடுத்துட்டோமே, பயப்படுறாங்க அம்மா. வீட்டுக்காரர்கிட்ட முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்கணும் பழம் இல்லைன்னு. எடுக்க போகிற மாதிரி போயிட்டு இல்லைன்னு சொன்னால் தப்பாச்சே. இந்த பத்தினித்தன்மை பதிவிரதா தன்மைக்கு அது இழுக்குன்னு நினச்சி பயப்பட நிற்கிறாங்க. கிச்சனுள்ள போயிட்டாங்க. அம்மா ரங்கன் என்றாயர்வார் அருங்கணிக்கங்கு என் செய்வார் சொல்கிறார் சேட்டார். மெய்மறந்து உற்ற இடத்து உதவுவது விடையவர்த்தால். பெருமானுடைய திருவடித்தா அப்போ உதவும் நினைச்ச மாத்திரத்தில் கைமருங்கு வந்து இருந்தது ஓர் அதிமதுர கனி ஒன்று. கைமருங்கு நினச்ச மாத்திரத்தில் கனி ஒன்று கொடுத்தார் அம்மா கையில். சாமி உடனே அம்மா சாமி பார்த்து நன்றி தெரியும். உடனே வீட்டுக்கார் இலையில கொண்டு வச்சாங்க. அஞ்சாட்டு பார்த்தான். ரெண்டும் ஒரு மரத்து பழம்னாங்க. இது என்ன இப்படி 4 கிலோ மதுரமாக இருக்குது, அது நல்லா இல்லை எந்தளவுக்கு ஒன்றும், இது என்ன புதுசாக இருக்குது இந்த பழம் அப்படின்னாங்களே. சொல்ல முடியாமல் இருக்குமா? வீட்டுக்காரங்களே பயப்படுறாங்களே. சொன்னாங்க இது சுவாமி கொடுத்த பழம். அந்த பழம் எங்கே? அடியார் சாப்பிட்டு போயிட்டார். என்ன சொல்கிற? எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னொரு பழத்தை எனக்கு நேரம் வர வச்சு காட்டினார். உடனே அம்மா சாமி நினச்சாங்க. இன்னொரு பழம் வந்துச்சு, வாங்கி பார்த்தா மறந்து போச்சு. உடனே பயந்துட்டான். ஆஹா இந்த அம்மா ஏதோ தெய்வத்தன்மை வந்தவங்களா இருப்பாங்க போல் இருக்கே, இவங்களும் நம்ம எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு பயந்தான். கேவல் கொள்ள முடியுமா? ஏய் இந்த துணி எடுத்துட்டு வாடி சொல்ல முடியுமா? துணியை துவைச்சு போட மாட்டியா? இல்லை சாதம் அடிக்க உனக்கு என்ன இவ்வளோ நேரமா? இவ்வளோ அலட்சியம் உனக்கு சொல்ல முடியுமா? நம்மளுக்கு ஓ கறிக்கட்டையாக போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அது பார்க்கவா இருக்காதா? அச்சம் இல்லையா? சிவருமானே ஏவல் செய்கிறாரு இவங்களுக்கு. இவங்களை எப்படி நம்ம பண்டாட முடியும்? அதனால் அச்சம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் அப்படியே பசாமல் இருந்துகிட்டே இருந்தான். நிறையா பேசலாமா? இதுவும் சரி என்னமோ இருக்கார், இன்னும் விலை வருத்தமாக இருக்கும் போல் இருக்குன்னு அம்மா இருக்காங்க. கத்தப்படாமல் ஃபாரின் போக ஏற்பாடு பண்ணிட்டார். புதுசாக கப்பல் கட்டினார் இல்லையா? கடல் நீர் கடவுளை கூப்பிட்டு கப்பலுக்கு முகூர்த்தம் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிட்டார். நான் ஃபாரின் போகிறேன். செட்டியார் இல்லையா? அதுக்கு ஃபாரின் போகிறது ரொம்ப சகஜமான விஷயம் தான். வரைப்பொருட் பிரிவுன்னு பேர். போனாங்க. அம்மா வீட்டில் இருந்தாங்க. நேராக இறங்கி வருவான்னு பார்த்துட்டு இருந்தார். 2 வருஷம் 5 ஆளகானம். பார்த்தா குலசேகரப்பட்டினத்தில் போய் செட்டில் ஆகி அங்கே ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு அங்கே ஒரு பெண்ணை பற்றிக்கிட்டு இந்த அம்மாவோட பேரை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கான். புனிதவதி எல்லாம் கேள்விப்படுறாங்க. கரைக்காலம் எனக்கு வீட்டுக்காரு ஜனதத்தருடைய பரமத்தருடைய எங்கே இருக்காரு? சரிவா போய் கேட்போம். 2 முன்னாடி கட்டிக்கிறது ஒன்றும் சகஜம் கிடையாது. சரி சகஜம்தான் நம்ம குலத்தில். ஆனால் முன்னாடிக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட ஒன்று பல்லாக்கடை எதிரி கிளம்புறாங்க அம்மாவை. அங்கே போனால் கரைக்கிழமையார் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே புனிதவதி வராங்கன்னு கேள்விப்பட்டா அவன் பொண்டாடி போய் அழைச்சி ஓடி வரான். ஓடி வந்து தன்னுடைய மனைவி காலில் விழுந்து வணங்குகின்றாங்க. அதிர்ச்சி அவரா மாமியார் அம்மா அப்பா. உலகத்தில் மனைவியை வணங்குறவங்க யாராவது உலகத்தில் உண்டா? என்னப்பா அப்படி செய்கிறார்? அணங்குதாம் இவர்
அப்படிங்கிறான் வீட்டுக்காரர். இவர் தெய்வத்தன்மை வாய்ந்தவர், நீரும் போற்றுதல் செய்வீர், எல்லாரும் கூப்பிடுங்க அவங்கள விழுந்து அப்படின்னு விழுந்து கும்பிடுறான். உடனே அம்மாவுக்கு ஓகே, நமக்கு இருந்த ஒரு தடையும் நீங்கியது, பெருமானை கும்பிடுவதற்கு இருந்த ஒரு தடையும் நம்மளை நீங்கியது, பதிவிரதம் என்கின்ற அந்த தடை நம்ம நீங்கிடுச்சுன்னு உடனே இவனுக்காக சுமந்தன் தசைப்பூதி வனப்பை இழந்து பெருமானிடத்து தனக்கு என்ன கேட்டாங்க, பேயாய் நற்கணத்தில் ஒன்றானோம்னு கேட்டாங்க. சாமி பேயாக ஆகணும்னு கேட்டாங்க. பேர் கொடுத்தாரு சாமி. காற்றின விருந்து எல்லாரும் பயந்து பண்ணான். அப்பவே பாடினாங்க சாமி. அம்மா உற்பவித்து எழுந்த ஞானத்தால் உபயோகம் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது பாடினார் அப்படின்னா அற்புத திருவந்தாதி பாடினாங்க. அப்புறம் அங்கேயிருந்து பரப்பு நேராக கைலாசம் போனாங்க. கைலாசத்தில் நடந்து தலைகீழே போயிட்டு இருக்கிறாங்க. உமாதேவி பயப்படுறாங்க. உலகத்து உயிர்களை எல்லாத்தையும் பெருமான்கிட்ட காட்டி கொடுக்கக்கூடியவள் அம்பாள், பெய்தித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை. ஆனால் அந்த அம்பாலே சாமி கேட்குறாங்க, யாருக்கு நீ கேட்குறாங்க அம்மாவை வருவது ஒரு எட்பின் யாட்கை என்ன தனியாக நம்மை பேணும் அம்மை காணும் உமையே என்ன சாமி காட்டுறாரு. அவங்கள பார்த்து உமையே நம்மை பேணும் அம்மை இவங்க தான், என்னையே ஒரு பிள்ளையாக பாவிக்கக்கூடிய லட்சணம் உள்ளவங்க என்ன. போய் கேட்டால் என்னமா வேணும்னு கேட்டார் சாமி. அடவா நீ ஆடும்பொழுது உன் அடியில் கழி இருக்க இப்போ சாபரத்தை வர கேட்டாங்க அம்மா. பிறகாமே வேணும், இவர் கொடுக்கப்பட்டாருன்னு தெரியும். அப்போ என்ன பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே அறவா உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் இருக்க நான் மகிழ்ந்து பாடினேன். சரி நான் ஆடணும், நீங்கள் பாடணும் அதானே, வேறு இடத்துல இங்கே வேணா வச்சுக்கோ, அங்கே வச்சுக்கோன்னு சொல்லி தென்திசையில் நீடுவாள் பழனமூதர் திருவாலங்காடுன்னார். தென்திசையில் நீடுவாள் பழனமூதர் திருவாலங்காடு, அங்கே போ நான் வரேன் என்ன சாமி. அம்மா அங்கே வந்தாங்க. அங்கேயும் தலையால் நடக்கிறாங்க. அம்மை திரு தலையாலே நடந்த பதினு ஞானசம்பந்தர் உள்ளே போ அஞ்சப்படுவாருங்க. ஞானசம்பந்தர் உள்ளே போல, அப்படிதானே உள்ளே போல, சுந்தரமுசாமி உள்ளே போல, எல்லாரும் இலையிலேன்னு கூப்பிடுறாங்க திருவாலங்காட்டை. ஏன்னா அம்மாவோட தலைப்பட்டிருக்கு, நம்ம கால் படலாமா அப்படின்னு பயப்படுறாங்க எல்லாரும். ஞானசம்பந்தர் வாசல்ல உட்காந்துருக்காரு. உடனே சாமி என்ன பண்ணுறாரு, எப்படி இவரை உள்ளே வர வைக்கிறது, கனவுல வருகிறார். ஞானசம்பந்தர் கனவுல போய் நம்மை பாடா இறந்தனையோ அப்படின்னு சாமி திருவாலங்காட்டு சாமி ஞானசம்பந்தர்கிட்ட கேட்குறாரு. சாமி துடிச்சு பிடிச்சி எழுச்சி உட்காந்துக்கிட்டு திருவாலங்காட்டு சாமி பாட்டு கேட்குறாரு. அது கனவுல வந்து கேட்குறாரு, தூங்கும்போது வந்தாரு. அப்போ அதே வச்சு பாடும், துஞ்ச வருவாருன்னு ஆரம்பிக்கிற பாட்டு, தூங்கும்போது வந்தாருன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி உள்ள பதிகம் முத்தாமுத்தி தரவல்ல மீழும் முளையா உமைபங்கா பத்தா சித்தாசித்தர் சிறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தாபத்தர் பரமா பழையனூர் மேய பரமா அப்படின்னு பாடுறாரு. இப்படிலாம் இருக்குது. இந்த கரைக்கால் அம்மையார் பாடினா அங்கே பாடின 2 பாடல்கள், அப்புறம் இரட்டைமணி மாலை, இந்த நூல்களை எல்லாம் தொகுத்து தான் அங்கே வச்சாங்க. அது காரைக்கால் அம்மையோட பிரபந்தங்களாக இருக்குது. அடுத்து ஐயடிகள் கடவர் பொன் நாயனார் என்கிற நாயனாருடைய பிரபந்தம். இவர் எழிற்குமரன் மேல் இழிச்சினர். இவர் 24 வெண்பாவுடைய ஒரு பாடல் பாடியிருக்கார். அது சேத்திர வெண்பாடு பேர். அது ஒவ்வொரு சேத்திரத்துக்கும் ஒவ்வொரு வெண்பாவை கொண்டு பாடார். நிலையாமை யாக்கி நிலையாமை கண்டிய நூல். அது ரொம்ப அற்புதமான நூல். ஐயாறு வாயாறு வாயாமன்னும் ஐயாறு வாயால் அழையினார். அது அடுத்தது சேரமான் பெருமாள் நாயனார். இந்த சேரமான் பெருமாள் நாயனார் தான் இப்போ அந்த லெட்ரு போணுச்சு இல்லையா, வானபத்திரம் கொடுத்து அவர் தினைக்கும் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. நடராஜா பூஜை பண்ணுறாரு. சிவபூஜை பண்ணும்போது அவருக்கு தினைக்கும் சிவபூஜை நிறைவுல சிலம்பொலி கேட்கும், பாத சிலம்பொலி கேட்கும். ஒரு நாள் கேட்கல, என்ன தாம் ஏன் கேட்கல ரொம்ப மனசில் பூஜையில் தப்பாகிட்டதோ என்னன்னு தெரியலையே பயப்படுறார். பூஜை தப்பாக பண்ணிட்டானா நம்மளுக்கு உயிரோட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறார். வாழை எடுத்து வெட்டிக்கலான்னு போகிறப்போ திடீர்னு ஜல் 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 ஜல்னு தலங்கத்து கேட்குது. ஏன் லேட்டாச்சுன்னு கேட்குறாங்க. மன்றில் நம்பியாரூரன் பாடுகின்றான் நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம்னார் சாமி. சிதம்பரத்தில் என்ன சுந்தரன் பாடிக்கொண்டிருந்தா அதனால கொஞ்சம் நின்று கேட்டுட்டு வந்தார் சாமி. எப்படி நின்று கேட்டு வருவார், லேட்டாகுமா அவர் மாமூலி போட்டேன். எங்கே எது நடந்தாலும் அவருக்கு அப்படியே கன்சல்ட் பண்ணுவார், அவர் எடுத்துப்பார். அப்போ இவங்க 2 பேர் சந்திக்க வைக்கணுங்கிற நானே நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம்னா, ஓ சாமியையே நின்று கேட்டு வரத்தாழ்த்த அந்த பெருமான் யாராக இருக்கும், அவரை நம்ம போய் பார்த்துட வேண்டியதான். ஊருக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தார். அவர் அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு நேராக வந்து நடராஜா பார்க்குறதாக பொன் வண்ணம் என் வண்ணம்னு பாட ஆரம்பித்தார். அதனால பொன் வண்ணத்து திருவந்தாதி பேர். நடராஜாவோட வண்ணம் எப்படி இருக்கான், பொன் வண்ணம். என் வண்ணம் பொன் வண்ணம் ஆச்சுன்னா, பொன் வண்ணம்னா என்ன தெரியுமா, பசலை நோய் வந்தவங்களுக்கு. அது பிளட்டு ரத்தம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி மஞ்சள் இளமஞ்சள் நிறமாக கையில் ஆகுது உள்ள கையில். அது பசலை, பசுப்புனா மஞ்சள்னு அர்த்தம். மஞ்சள் நிறமாக ஆகுது, இளமஞ்சள் நிறமாக ஆகுறது. அது ரத்த மெலிவு ஏற்படுறதுல ரத்த சோகையினால் வரக்கூடிய ஒரு நோய். தலைவனை பிரிந்த தலைவிக்கு அப்படி வரும். பெருமானுக்கும் பொன் வண்ணம், அவனுடைய நினப்புனால என் உடம்பும் மஞ்சள் நிறமாகி போச்சு, எனக்கும் பொன் வண்ணம். அதனால் பொன் வண்ணம் என் வண்ணம்னு ஆரம்பிச்சு பாண்டார். அந்தாதியில் பண்ணதால பொன் வண்ணத்து அந்தாதி. அவரை பாடினால திருவாரூர் போனார். திருவாரூர் சாமியை திருவாரூர் மும்மணி கோவைன்னு பாடினார்.
அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமியோட தெரிந்து கொண்டு பல தலங்களை தரிசனம் பண்ணிவிட்டு நிறைவில் திருவஞ்சைக்கடத்திலிருந்து புறப்பட்டு சுந்தரமூர்த்தி சாமி போனார். தான் என்னை படைத்தான் ஆரம்பிச்சு யானை மேலே படித்து போகிறார். ஒரு பெரியடியாக போனார். அங்கே உள்ள விட்டாங்க. நந்தியவர்மன் தடுத்துட்டார். யானை சுந்தரமூர்த்தி சாமிக்கு தான் வந்துச்சு. உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா காமிட்டாங்க. டைம் இருக்கா? நந்தியவர்மன் கேட்குறாரு. முதற் தடை அவர் தான் கைலாசம் நுழையிறதுக்கு. உடனே சுந்தரமூர்த்தி சாமி உள்ளே போய் நான் கேட்டு வரேன் சாமி சொன்னார். உள்ளே வந்தார். சேரமான் கூட வந்திருக்காருனார் சாமி. சரி வர சொல். எது சொல்கிறார்? கைலாய ஞான உலா பாடிருக்கேன் சாமி, பாடி காமிக்கிறேன். பாடு. தமிழிலேயே எழுந்த தேவாரத்தோட சிறப்பு இல்லைங்க. கைலாசத்தில் அரங்கேற்றப்பட்ட ஒரே நூல் சேரமான் பெருமானால் அருள் செய்த இந்த கைலாய ஞான உலா. கைலாசத்தில் பெருமானுக்கு முன்னாடி அரங்கேற்றப்பட்ட நூல் இந்த நூல். பேர்பட்ட நூல் ஆதி அந்த ஆசு கவி பாடிய சேரன் கொங்கு வைகா நாடிலே அப்படின்னு பாடுகிறார். அன்றைக்கு நான் அதில் குறிக்கிறாங்க. ஆவினங்குடி பதியத்தில் முடியும். அந்த ஆதி உலான இருக்கிறதுனால தான் பேர். தமிழில் எழுந்த உலா நூலில் முதல் நூல் என்னது? சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய கைலாய ஞான உலாவா. பெருமானை உலா புருஷனாக வைத்து பாடுகிறார். சரி, அது எங்கேருந்து இங்கே எப்படி வந்துச்சு? பக்கத்தில் காரிக்கடவுளாகிய சாத்திரா நின்று இருந்தார். ஐயனார் இருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்து கீழே கொண்டு சேர்த்துட்டாங்க. அவர் திருப்படூரில் கொண்டு வந்து வச்சார். திருப்பட்டூரில் இருக்குது, திருச்சிராவளி பக்கத்தில். அங்கே தான் அந்த அளவு உலா வெளிப்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள். இல்லைங்கதா? இந்த 3 நூலையும் எது ஒரு பாடிய பொன்வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மூணிக்கோவை, ஞான உலா, இந்த 3 நூலையும் வைத்து அது உள்ள நூல் பண்ணி கட்டுறாங்க. அடுத்து நக்கீரர் பாடிய நூல். நக்கீரருங்கிறவர் சங்கப்புலவர்களில் தலைமை வாய்ந்தவர். ஒரு பாடியது மொத்தம் 10 நூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நக்கீரர் பாடிய 10 நூல்கள் திருமுறையில் 16 இடம்பெற்றிருக்கிறது. அதில் கோபப்பிரசாதம், திரியெழுக்கை, என்னென்னா சும்மான் காதல் மட்டும் நாங்கள் எழுத வேண்டியதில்லை. அது நான் இப்போ வேணால் தொகுத்துக்கணும். கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, ஈங்கோய் மலை 70, கார் 8 இப்படி சொல்லக்கூடியதாகி 10 நூல்கள் அவர் பாடுறார் நக்கீரர். அதை வச்சுருக்கிறாங்க. அடுத்தது கல்லாடதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன் பாடினது. கல்லாடதேவர் பாடின நூல், அவருடைய நூல் அதில் இருக்குது. அடுத்து கபிலதேவர் சொல்லக்கூடிய சங்கப்புலவர் பாடின நூல் இருக்குது. கபிலர், நக்கீரர், கபிலர், பரணர். பரணர் பாடிய நூல். இவங்க 3 பேருமே சங்கப்புலவர்கள். நக்கீரர், கபிலர், பரணர் 3 பேரும் சங்கப்புலவர்கள். பொய்யடிமை இல்லாத புலவர்னு வருது இல்லையா? அதில் வரணும் அவங்கெல்லாம். அடுத்து இளம்பெருமான் அடிகள் அப்படிங்கிற அர்த்தம். சிவருமான் திருவந்தாதின்னு பாடுறாரு. இந்த நக்கீரர் பாடி நூல்களில் ஒரு சிறப்புக்குரிய நூல் ஒன்று. இதில் திருமுருகாற்றுப்படை நூல். திருமுருகாற்றுப்படை இருக்கு பாருங்க, இது சங்க நூலுங்க. சங்காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நூல். சங்க நூல்னா மற்றெல்லாம் சங்க நூல் இல்லையா சொன்னால் அந்த சங்காலத்து நூல் தான். ஆனால் சங்க நூலில் தொகுக்கப்பட்டதாகிய 10 பாட்டு என்கிற நூலில் இருக்குது திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டு 8 தொகை என்று சொல்லக்கூடிய அந்த 10 பாட்டில் முருகு 12 பெருகு வளமதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகுன்னு வரக்கூடிய அந்த பாட்டு முருகாற்றுப்படை குறிக்கும். அது சங்கப்பாடலே இங்கே நமக்கு திருமுறையாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது அதிரா அடிகள். அதிரா அடிகள் அப்படிங்கிற ஒருத்தருடைய நூல். அடுத்து பட்டினத்தடிகள். பட்டந்தார் பல பாட்டு பாடியிருக்கார். அதில் சில பாட்டு மட்டும் தான் வச்சுக்கிறோம். கழுமலம் முடிக்கோவை, கோயில் பண்ணி திருவிடை மருதல் முடிக்கோவை இப்படிலாம் இருக்கக்கூடிய நூல்களை தான் பட்டத்தார் நூல்களாக நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்து நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பிகள் பாடின நூல். ஞானசம்பந்தர் மீது பல நூல்கள் பாடுறார். திருத்தொண்டர் திருவிந்தாதி, ஞானசம்பந்தர் மேலே பாடின ஆளுடைய பிள்ளையார் விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் உலா, ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம், இப்படி பல நூல்கள் பாடுறார். அதில் திருநாக்கரசு மேலே ஒரு அப்பரசாமி மேலே ஒரு பாட்டு பாடுறார். திருநாக்கரசர் ஏகாதச மாலை இந்த நூலை அதில் வைக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 11 ஆசிரியர். 11 ஆசிரியர்கள் பாடப்பட்ட நூல்கள் 16 திருமுறைன்னு வச்சாங்க. விளக்கத்துக்கு நான் சொல்கிறது. அடுத்து நிறைவாக வச்சது சேக்கிழார் பாடின 12ஆம் திருமுறையாக. இப்படித்தான் 12 திருமுறைகளை துவக்கப்பட்டு நமக்கு நிறைவு பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே புரியுதுங்களா? சைவ சூத்திரங்கள் 12, திருமுறைகள் நமக்கு 12ஆக வந்திருக்கு. இதுதான் திருமுறைகளை தொகுத்த வரலாறு. திருமுறைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிமுகம் இதைத்தான். எனக்கு நான் சொல்கிறது ரைட். அடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 14 சாஸ்திரங்களை பற்றிய அறிமுகங்கள். அந்த காலத்தில் தொகுத்து 1ஆம் திருமுறையை தொகுத்தவங்க யாரோ அவங்க தான் 10ஆம் திருமுறை 11, 12 மொழி சேர்த்துருக்காங்க. அதிராடிகள் ஒரு ஆள், பட்டினத்தார் வேறு, ரெண்டுமே வேறு வேறு. அதிராடிகள் ஒருத்தர், அவர் ஒரு அதிராடிகள் சிவபெருமான் திருவந்து அதுன்னு பாடுறாங்க. பட்டினத்திரிகள் 12 பாடுறாங்க. பட்டினத்தார் தான் பட்டினத்தார் தான் பட்டினத்திரி.
இது பட்டினத்தார் பலர்னு சொல்கிறாங்க. அது எந்த பட்டினத்தார்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பட்டினத்தார்னா வச்சுக்க வேண்டியது, அவர் திருமறையாசன் வச்சுக்க வேண்டியது. அதான் சொல்கிறேனே, அவங்க நூல் பட்டினத்தை இப்போ மணிவாசக பெருமான் பாடிய நூலே ஞான கலித்தாழி செய்யணும் ஒரு நூல், ஞானத்தாழி செய்யணும் ஒரு நூல் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதை நம்ம திருமறையில் வைக்கல தானே, ஆனால் வச்சிருக்கணும் முறைப்படி பார்த்தா. அது ஒரு பாட்டில் தான் இருந்தது தானே. சில பேர் சந்தேகப்படுறாங்க. அது பட்டினத்தார் பட்டினத்தார் பேரில் அமைந்த பல நூல்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு பட்டினத்தார் பாடிய நூல்களாக 3 நூல் தான் இங்கே இருக்குது. கழிமலம் முழுக்கோவை, திருவாரூர், வேறு பெயரில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த 12 திருமுறையிலே தொகுத்த வரலாறு. விளங்குது இல்லையா? அடுத்து 14 சாஸ்திரங்கள். இதுதான் அறிமுகம். நீங்கள் படிக்க வந்தது எதுக்காக? எல்லாம் எதுக்கு படிக்க வந்தோம்? என்னத்தை படிக்க வந்தோம்? சாஸ்திரங்களை படிக்க தான் வந்துருக்கிறோம். 14 சாஸ்திரத்தில் தலையானது எது? சிவஞான போதம் படிக்க தான் வந்துருக்கோம். சிவஞான போதம் உள்ளிட்ட 14 சாஸ்திரங்களே தொகுத்து ஒரு வெண்பாலை சொல்கிறாங்க. என்னென்னது? உந்தி களிறு, உயர் போதம். அது மாதிரி தெரியும் இல்லையா? எழுதுங்க, நான் சொல்கிறேன். உந்தி களிறு, இந்த பாட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா 14 சாஸ்திரத்தில் பேர் தெரிஞ்சிடும். உந்தி களிறு, உயர் போதம், சித்தியா. இதுதான் முதல் வரி. உந்தி களிறு, உயர் போதம், சித்தியா. 2வது வரி பிந்திருபா. பிந்திருபா உண்மை. பிந்திருபா உண்மை பிரகாசம். பிந்திருபா உண்மை பிரகாசம். வந்த அருள். வந்த அருள். வந்த அருள். அடுத்தது 3வது வரி வந்த அருள். பண்பு வினா. பண்பு வினா போற்றி கொடி. பண்பு வினா போற்றி கொடி. பாசமிலா நெஞ்சு விடு. பாசமிலா நெஞ்சு விடு. ஒரே வரி. பண்பு வினா போற்றி கொடி, பாசமிலா நெஞ்சு விடு. நெஞ்சு விடு. அடுத்த வரி உண்மை நெறி சங்கற்பம் உற்று. உண்மை நெறி சங்கற்பம் உற்று. சங்கற்பம் ஒன்று. சங்கற்பம் ஒன்று. அவருடைய அர்த்தத்தை பாருங்களேன். உந்தி களிறு. நேரடி அர்த்தம் பாருங்க. களிறுனா யானை. யானையை உந்து எது? அவருடைய புலன்கள் ஆகிய யானைகளை உற்றுன்னு அர்த்தம். பொதுவாக நேரடி அர்த்தம். உற்று. உயர் போதம். சிந்தியார் பிந்திருபா. உயர் போதத்துக்கு சிந்திச்சு பிந்து அதுக்கு பின்னாடி நெல்லுன்னு அர்த்தம் ஆகுது. இருப்பா இருப்பா. உண்மை பிரகாசம் வந்த அருள். உண்மை பிரகாசம் வரும் அர்த்தம். பண் வினா போற்றி கொடி. பாசமில்லா நெஞ்சு விடு. இல்லை, பாசமில்லாத நெஞ்சத்தை விட்டு அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. உண்மை நெறி சங்கல்பம் விட்டு. எதை சங்கல்பம் பண்ணிக்கொள்ள மனசுக்குள்ள? உண்மை நெறியாக சிவநெறி சங்கல்பம் பண்ணிக்கன்னு அர்த்தம். இது எப்படி பிரிக்கணும்? நீங்கள் உந்தி அப்படிங்கிறது திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்துக்கு பேரை குறிக்கும். திருவுந்தியார் என்கிற சாஸ்திரம். களிறுங்கிறது திரு கலிற்றப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தை குறிக்கிறது. உந்தி களிறு. உயர் போதம்ங்கிறது சிவஞான போதத்தை குறிக்கிறது. வந்த அருள் அப்படிங்கிறது சித்தியார். உயர் போதம் சித்தியார், சிவஞான சித்தியார் குறிக்கிறது. பிந்திருபாங்கிறது இருபா இருபது குறிக்கிறது. இருபா இருபது. இருபா இருபது. இருபா இருபது. இதை நான் அடுத்த வகுப்பில் விளக்கிறேன். வர இருபா இருபது. உண்மை விளக்கம். அடுத்தது உண்மை விளக்கம். உண்மைங்கிறது உண்மை விளக்கம்னு எழுதிக்கணும். சாஸ்திரத்தில் பேர் உண்மை விளக்கம். அடுத்தது சிவப்பிரகாசம். பிரகாசங்கிற வார்த்தை எது குறிக்குது? சிவப்பிரகாசம் என்கிற நூலை குறிக்கும். வந்த அருள் அப்படிங்கிறது திருவருட்பயன் என்கின்ற நூலை குறிக்குது. திருவருட்பயன். அடுத்தது பண்பு வினான் இருக்கு பாருங்க. அது வினாவென்பா என்கிற நூலை குறிக்குது. வினாவென்பா நூலை குறிக்குது. அடுத்தது போற்றி பகரோடை. போற்றி பகரோடை. போற்றிங்கிறது போற்றி பகரோடை. பகரோடைன்னு எப்படி எழுதணும்? பா போட்டு கண்ணா 3 புள்ளி இருக்குல்ல, அது எழுது. அதை வச்சு ரொடைன்னு எழுதணும். பெரிய ரகரம் போட்டு ரொடை. பகரோடைன்னு எழுதணும்.
போட்டு பகரோடை. அடுத்து கொடிக்கவி. கொடிக்கவி. அடுத்து நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு பாசமெல்லாம் நெஞ்சு விடுன்னு இருக்கு பாருங்க. நெஞ்சு விடு தூது. அடுத்து உண்மை நெறி விளக்கம். உண்மைன்னு பேர் ஆரம்பிக்க 2 நூல் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்றுக்கு பேர் உண்மை விளக்கம்னு பேர், உண்மை நெறி விளக்கம். 2 ஒன்று நினச்சக்கூடாது. உண்மை விளக்கம் ஒன்று, உண்மை நெறி விளக்கம் ஒன்று. அடுத்து சங்கற்ப நிராகரணம் நிறையவா இருக்கிறது. சங்கற்ப நிராகரணம் சாத்திர பின்னாடி இந்த 14 சாஸ்திரத்தில் முதலாம் ஆண்டில் உங்களுக்கு திருவருட் பயணம் உண்மை விளக்கம் மட்டும் வச்சிருக்கிறாங்க. சாஸ்திரம் நேரடியாக படிக்கிறது. 2 சாஸ்திரம் நேரடியாக பாட்டாக படிப்பீங்க. சிலபஸ் கம்மி தான், நீங்கள் அதிகமாக வச்சுருக்கலாம். முதலாம் ஆண்டுலேயே இன்னொரு சாஸ்திரம் கூட வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதெல்லாம் குறைச்சிட்டு சரி. இதில் அவரே இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அது வந்து பேசலாமா, நிறைய பண்ணிவிடுவோமா? நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் சாஸ்திரங்களுக்கு. உங்கள் கருத்து என்னங்கிறத நான் கேட்குறேன். சரி, அதனால் இந்த சரி 10 நிமிஷத்துக்கு ஒரு நாள் மொத்தம் 2 வயது முன்னாடி ஒரு வரா இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த உந்தி களிர்னு 2 இருக்குது பாருங்கள். இது 2 மட்டும் மெய்கண்டாருக்கு முன்பே எழுந்த சாஸ்திரம். அது மட்டும் முக்கியமான குறிப்பு. இது எல்லாமே மெய்கண்ட சாஸ்திரம்னு சொல்லப்படுது. 14 நமக்கு மெய்கண்ட சாஸ்திரம்னு சொல்லப்படுகிறது. இதனால மெய்கண்டாரை தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய சாஸ்திரங்கிறதுனால இது மெய்கண்ட சாஸ்திரம் சொல்லுவோம். ஆனால் மெய்கண்டாருக்கு முன்பே எழுந்த சாஸ்திரம் இது 2. இது எப்படின்னா, இந்த மெய்கண்டார் என்பவர் கைலாய பரம்பரை சொல்ல முடியாது. கைலாய பரம்பரைகள் சிவஞான சித்தி நெறிகாட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாடவாகி குயிலாருங்குள் தருவிவாள் ஞானதம் வந்த புறவன் மேலாம் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒளி தழைகமாதோ என்று துதிக்கிறோம். நம்ம இந்த கைலாய பரம்பரைங்கிறது என்ன? பரம்பரை அப்படின்னா என்னன்னா, பரன் பறை சாமியை அம்பாலை குறிக்குது. பரன் சாமி, பறை அம்பாலை குறிக்குது. அவர் டேரும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறது தான். இப்போது நமக்கு நூல்கள்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சித்தியார் ஒரு பாட்டு சொல்லுவார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையா. நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே அப்படிங்கிறது பாட்டு. சிவபெருமான் நேரடியாக குருவடிவம் தாங்கி வேதத்தை ஆகமத்தை உற்பத்தி பண்ணி சொல்லல் கொடுக்கலை அப்படின்னா யாருக்கும் அது தெரியாது. யாருக்கே தெரியாது, நாராயணமூர்த்திக்கே தெரியாது. நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர், மேலோகம் பூலோகம், இந்த மேலோகம் பாதாள லோகம் பூலோகம், 3 லோகத்தில் உயிர்களுக்கும் ஞான செய்தி போகணும்னா சிவபெருமான் தான் என்ன பண்ணி ஆகணும்? உபதேசம் பண்ணி ஆகணும். இதான் சித்தியார் சொல்லுகிறது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு. சிவபெருமான் உருவம் எடுத்தாருன்னா குருநாதராக வந்து அருளி பண்ணலைன்னா தெரியாதுங்க. அப்போ குருநாதர்கிட்ட முதல்ல சிவபெருமான் யாராருக்கு சொல்லிக் கொடுத்தார், யாருக்கு உபதேசம் பண்ணார்னா, சாமி நேரடியான உபதேசம் அம்பாளுக்கு பண்ணுறார், யாரும் முருகப்பெருமானுக்கு பண்ணுறார், விநாயகப் பெருமானுக்கு பண்ணுறார், நந்தியம்பெருமானுக்கு பண்ணுறார். மனிதர்களுக்காக நம்மளுக்கு நேரடியாக சாமி யார் மூலம் வருவார்? நந்தியம்பெருமான் மூலம் பார்த்து உபதேசம் கொடுத்துருப்பார். அதனால தான் நங்கூர் மரபுக்கெல்லாம் முதற்குருநாதன் என்று நந்தியில் சாமி சொல்கிறார். அவர் நன்குரு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதன் என்று காட்டுவார். அப்போ நந்தியம்பெருமான்கிட்ட இருந்து சனகாதி முனிவர்களில் வந்துச்சு. சனகாதி முனிவர்கள் பலவிதமான அந்த உபதேசங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் நம்முடைய பரம்பரை எப்படி தொடர்ச்சி ஆகுதுன்னா, சனத்குமாரர் என்கின்ற முனிவர் எடுத்து அது தொடர்கிறது. சனத்குமாரர் தொடர்கிறது. இப்போ சனத்குமாரர்கிட்ட இருந்து சத்தியஞான தரிசினி அப்படிங்கிறவர்கிட்டையும் அவர்கிட்ட இருந்து பரஞ்சோதி என்கிறவரையும் வந்ததாக சொல்கிறார். இதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அகச்சந்தான பரம்பரை. இதெல்லாம் இப்படி மேலேயே உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது கீழே இறங்கணும். இந்த பரம்பரை கீழே இறங்கணும். எப்படி இறங்கும்? பல ஆச்சாரியர்கள் மூலமாக இறங்குது. இதில் அப்பர் சாமியும் பரம்பரையில் வரார், ஞானசம்பந்தரும் பரம்பரையில் வரார், கரைக்கலம் இவங்க எல்லாருமே சாமி நேரடியாகவே என்ன பண்ணுறாரு? உபதேசம் பண்ணுறாரு அங்கங்கே. ஆனால் தனி பரம்பரையாக அவங்கெல்லாம் வரல. இப்போ ஞானசம்பந்தருக்கு ஒரு பரம்பரை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? ஞானசம்பந்தர் மதுரையில் போய் அங்கே நிறுவிய வடத்துடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அந்த சன்னிதானம் எழுந்திருக்கிறார். மடம் அங்கே அப்போ தான் உற்பத்தி ஆகுது. ஞானசம்பந்தர் தங்கியிருந்தது தான் அங்கே மடமாக.